2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கார். அர்த்தாஷ்டம சனியால் நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. 2025 2024 சரி 2025லையும் இவங்களுக்கு சனியோட நிலை சரியாக இல்லைங்கிறதுனால நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. சில பேருக்கு வேலை போயிருக்கும், இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், உடல் உபாதைகள் நிறைய வந்திருக்கலாம். அது இப்போ சனி 5ல் இருக்கிறதால கொஞ்சம் ரிலீஃப் வந்தால் கூட குரு பகவான் 8ல் இருக்கார். அதனால இந்த சமயத்தில், அதாவது இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் எப்படி இருக்குன்னா, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படின்னா மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது லவ்வர்ஸ்க்கு பிரேக்கப் பேஸ் போகிற மாதிரி கூட இந்த டைம் அப்படி தான் இருக்குது. மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த முதல் 6 மாதம் அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பேஸாக இருந்தால் கூட, ரெண்டாவது 6 மாதம் உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. அது ஒரு டிவர்ஸ் வரைக்கும் போன கப்புள்ஸ் கூட அந்த இது சும்மா பேசி தீர்த்து மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். வேலை பார்க்குறவங்க முதல் 6 மாதம் கொஞ்சம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஒரு டெஸ்டிங் பேஸாக இருக்கிறதால பாதிப்புகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் அவங்களுக்கு ஒரு கெரியரில் ஒரு பெரிய பிரேக் த்ரூனே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு புதுசாக ஒரு ஜாப் கிடச்சிரும். சில பேருக்கு ரொம்ப நாளாக ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அயல்நாடு செல்லக்கூடிய யோகம் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. விசா ப்ராப்ளத்தில் நிறைய மாட்டியிருந்துக்கலாம். அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் விசா கிடைக்கலன்னு ஸ்டக் ஆகிருக்கலாம். இல்லைனா சில பேர் இல்லீகலாக ஸ்டேட்டஸ்க்கே மாறி இருக்கலாம். அதாவது விசா இல்லாமல் ஓவர் ஸ்டே பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடச்சிரும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதம் ஒரு டெஸ்டிங் பேஸாக இருக்கிறதால, குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் டெஸ்டிங் பேஸாக இருக்கிறதால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் ரெண்டாவது 6 மாதத்தில் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே லைஃப் சக்ஸஸை நோக்கி தான் போயிட்டுருக்கும். ஸோ ஜூலை மாதத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.